ஹலோ ஆல், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டாஸ்க் இருந்ததுலேயே அந்த வீட்டில் கிடச்ச ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோஸ் கூட வந்து இன்றைக்கி ஏவியா வந்து போட்டிருந்தாங்க. அதில் பாரு அண்ட் திவாகர் ஒரு மாசான ஒரு டைலாக் வரும். இந்த வீட்டில் எனக்கு நான் உனக்கு நீ அவ்வளோதான்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கமருதீன் கிட்டேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உண்மையாக இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து திவாகர் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாஸ்கில் வந்து எல்லோரும் வந்து இந்த வீட்டில் கிடச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போது சாந்திரா, ஏமாடி நீ இவ்வளோ பண்ணிட்டு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பண்ண பாருங்கள். சாந்திராவுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த வீட்டில்னா திவ்யா தான். நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச இன்னொரு ஃப்ரெண்டு யாருன்னா பாருவான். அடிப்பாவி பாருவி, இப்போ மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. நீயும் வந்து உசுப்பேத்தி தானே சில விஷயங்கள்லாம் நடந்தது. தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு விஷயம் வந்து பாருக்கிட்ட இருந்து நடந்திருக்கு. சரி, என் ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல, நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அன்றைக்கி விஜய் சேதுபதி கிட்ட முன்னாடி சொன்னால் என்னவா, அவளும் இன்றைக்கி உங்க கூட இருந்திருப்பாங்கல்ல. அப்போல்லாம் வந்து சொல்ல துப்பு லெவலுக்கு இவன் வந்து இப்போ சொல்கிறா, எனக்கு இந்த வீட்டில் வந்து கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பாரு தான். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருக்கிட்ட. அதனால் அந்த விஷயத்தை தவிர்த்தா பாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இந்த லேடிக்கு வெக்கமாக இல்லை. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பாரு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. இவங்கெல்லாம் வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியே அவ்வளோ காரி துப்புறாங்க ஒன்று, அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. அப்போ கூட திருப்பி வந்து நான் வந்து பார்வை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லையா சாந்திரா? ஏன்னா சாந்திரானாலே வந்து யாருக்குமே வந்து புரியலை. திவ்யாவை தான் சொல்கிறாங்க, யார் நீங்கள் என்ன கேரக்டர் சொல்லுங்கள், எனக்கு உங்களை புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மக்களாகிய நாங்களும் கேட்குறோம், நீங்கள் யார் சாந்திரா, தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் ஒரு கருணை காமிச்சிருக்கலாம். உங்களோட சக போட்டியாளர் தானே, அந்த ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லை. சரி, மிஸ்டேக் எல்லாருக்கிட்டையும் வந்து வர்றது தானே. ஏன் பாருக்கு நடக்காது அந்த வீட்டில் உங்களுக்கு நடந்திருக்கு, என்னெல்லாம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு, அதெல்லாம் விளையாட்டுன்னு சொன்னாங்க. இதுவும் விளையாட்டு தானே, கேமில் தானே நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே. அட்லீஸ்ட் வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே. ஏன் வந்து இந்த அளவுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக தெரியல உங்களுக்கு? இப்போ கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு கில்ட்னஸ் தெரியலையே சாந்திரா, அதுதான் வந்து எனக்கு தோணுது.